நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த விநியோக திட்டமிடும் நிபுணராக இருந்தாங்க. ஆங்கிலத்தில் லாஜிஸ்டிஷியன் என்று சொல்லுவாங்க. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, அவங்களோட சீராவை படித்தாலே நமக்கு தெரியும். ஹிஜ்ரத் செய்யும்போது அவங்க அந்த ரகசிய திட்டமிடுதல் மற்றும் உணவு முறையை எப்படி கையாண்டாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிலார் வழக்கமான வடக்கு பாதையை தவிர்த்து விட்டாங்க. தெற்கே தூர் கோயிலுக்கு சென்று ரகசியமாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உணவு, தகவல், கால்நடை உள்ளிட்ட தேவைகளை எப்படி கையாண்டாங்க பாருங்கள். தனக்கு துணையாக அபூபக்கரை எடுத்துக்கொண்டாங்க. சிறந்த ஒரு துணை. அப்துல்லா இப்னு அபூபக்கரை தகவல் சேகரிப்பு அந்த வேலையில் அவங்களை நியமித்தாங்க. அஸ்மா பின் அபீபக்கரை உணவு வழங்கல் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்கள கொடுத்தாங்க. அடுத்து ஆமீர் இப்னு ஃபுஹைரா, இவர் என்ன செய்வார், அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே அந்த பாதையுடைய தடங்கள் இருக்கும்ல, கால் தடங்கள், அதை அழிக்கக்கூடியவராக இவர் இருந்தார். ஸோ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்கான திட்டமிடல், உணவு தேவையை கையாளுதல், மேலும் தகவல் சேகரிப்பது, மேலும் ஒத்துழைப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். பத்ரு போரில் கூட பார்க்கலாம். 313 பேர் இருந்தாங்க. 70 ஒட்டகம் 2 குதிரை இருந்தது. ஒட்டகங்களை நபி உட்பட மூவராக மாறி மாறி சவாரி செஞ்சாங்க. தண்ணீர் கிணறுகளை என்ன செஞ்சாங்க, கட்டுப்படுத்தி முஸ்லீம்கள் மட்டுமே பயன்படுத்த வகையில் வழிவகை செய்தாங்க. ஸோ குறைந்த பொருட்களை யூஸ் பண்ணி அதிக பலன் பெறும் திறமை நபிகளாரிடம் இருந்தது. அதே போல் கந்தக் போரில் பாருங்கள், பள்ளம் தோன்றதுக்கு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செஞ்சாங்க. சர்மான் ஃபாரிசியோடைய யோசனைப்படி பள்ளம் தோண்டப்பட்டது. திட்டமான வேலை பகிர்வு, உணவு பற்றாக்குறையை சமாளிக்கிறது, மனித வளத்தை மேலாண்மை செய்வது, பாதுகாப்பு திட்டத்தை நிர்வகிப்பது, உணவை கையாள்வது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் கூட 1400 பேர் ஆயுதமின்றி பயணம் செஞ்சாங்க. ஹுதைபியாவுடைய கிணத்துல இருந்து தண்ணீர் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்டது. உஸ்மான் அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டார். ஸோ தண்ணீரை எப்படி கையாண்டார்கள், தூதர் பணியை ஒழுங்காக நிர்வகிப்பது, மனித மேலாண்மையை கையாள்வது. தபுக் போரில் கூட பார்த்திங்கன்னா 30,000 பேர் கடுமையான வெப்பத்தில் நீண்ட பயணம் செஞ்சாங்க. உஸ்மான் போன்றவர் பெரிய நிதி உதவி செஞ்சாங்க. ஒட்டகங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. உணவுகள் குறைவாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஸோ பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாஸ்டர் லாஜிஸ்டிஷியனாக இருந்திருக்கிறாங்க. ஒரு திறமையான நிபுணராக அவங்க இருந்தாங்க. போரிலும் சரி, அமைதி காலத்திலும் சரி, உணவு, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, இடம் தேர்வு உள்ளிட்ட அனைத்திலும் மிகுந்த ஒழுங்குமிக்க ஒரு திட்டமிடலை அவங்க பின்பற்றினாங்க. இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் மாடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க இந்த துறையில்.